வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம குப்டு தமிழ் சேனல்ல பார்க்க போறது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கோபி ரெசிபி, பெப்பர் ஃப்ரை கோபி. இதை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு சின்ன காலிஃபிளவரை எடுத்து சின்ன சின்ன துண்டா வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அத சுடு தண்ணியில போட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடுங்க. அதுக்கப்புறமா தண்ணிய ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு காலிஃபிளவர்ல 1/4 கப்பு மைதா, 1/4 கப்பு கார்ன்ஃபிளவர், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு லேசா தண்ணி தெளிச்சு நல்லா ஃபுல்லா பிசைஞ்சிடுங்க. இப்போ இத எண்ணெயில போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி கிறிஸ்பியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், சோம்பு, பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், 1/2 கப்பு வெங்காயம், 2 காம்பு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊத்திட்டு காலிஃபிளவரை சேர்த்துருங்க. நல்லா நீங்க இப்போ டாஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். கடைசியா 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸும் 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லியையும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா டாஸ் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிட்டா சூப்பரான கோபி பெப்பர் ஃப்ரை தயார். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம குப்டு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.